This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் மிகவும் மலிவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், யூஸ் பண்ணி பாருங்கள். சீனாவுடன் கை கோர்க்கும் பாக், உற்று நோக்கும் இந்தியா, பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு. இந்தியாவிற்கு அமெரிக்கா உதவுவதைப் போல பாகிஸ்தானுக்கு சீனா உதவி செய்து வருகிறது. தற்போது சீனா சென்றுள்ள பாகிஸ்தான் அதிபர் ஆசிஃப் அலி தர்சாரி சில முக்கிய ஒப்பந்தங்களை அந்நாட்டுடன் போட்டிருக்கிறார். இது இந்தியாவுக்கு நெருக்கடியை கொடுக்கும் என்று கணிக்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு சீனா கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பொருளாதார உதவிகளை செய்து வருகிறது. குறிப்பாக அந்நாட்டின் உள்கட்டமைப்பு விவகாரங்களில் அதிக முதலீடுகளை செய்கிறது. அந்த வகையில் இந்த முதலீடுகள் தற்பொழுது அமெரிக்கா தொடங்கியுள்ளன. பிப்ரவரி 4 முதல் 8ஆம் தேதி வரை பாகிஸ்தான் அதிபர் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. குறிப்பாக ரயில்வே உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்படுத்துவது மற்றும் சுரங்க திட்டங்களை அதிகரிப்பது என ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடன் சேர்ந்துதான் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்றது என்றாலும் தற்பொழுது அங்குள்ள ரயில்வே நெட்வொர்க் இன்னும் மேம்படுத்தப்படாமல் அப்படியேதான் இருக்கிறது. இதனை நவீனப்படுத்த அடுத்த சில ஆண்டுகளுக்கு சீனா நதியை உதவி செய்யும். அதே போல குவாத்தர் துறைமுகத்தை மேம்படுத்தவும் சீனா நிதி ஒதுக்க இருப்பதாக செய்தி ஊடகம் தெரிவிக்கிறது. இது தவிர சீனாவின் ஆசிய குளிர்கால போட்டிகள் தொடங்கி இருக்கின்றன. இந்த தொடக்க நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் ஆசிஃப் அலி பங்கேற்றார். இவை அனைத்தும் சீனாவுடன் பாகிஸ்தான் நெருக்கமாக இருப்பதை காட்டுகின்றன. இதில் சீனாவுக்கு இருக்கும் சாதகங்கள் என்னவென்றால், பட்டுப்பாதை திட்டத்தை எதிர்பிற்றி செயல்படுத்த முடியும் என்பதுதான். இது சீனாவின் நூற்றாண்டு கனவு. பண்டைய சீனர்கள் குறிப்பிட்ட சில பாதை வழியாக உலகம் முழுவதும் பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த பாதையை தற்போது நவீன வர்த்தகத்திற்கு பயன்படுத்த சீனா திட்டமிட்டு வருகிறது. இந்த பாதை பாகிஸ்தான் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறது. இந்த வழித்தடத்தில் ரயில் பாதையை அமைத்து இதன் மூலம் சீன பொருட்களை சப்ளை செய்ய பாகிஸ்தானின் ஒத்துழைப்பு அவசியமாகும். இந்த வகையில் பாகிஸ்தானை கைக்குள் போட்டுக்கொள்ள அதன் வறுமையை சீனா பயன்படுத்தி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்று ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கூட சீனாவின் நலனை மனதில் வைத்துதான் போடப்பட்டிருக்கும் என்று கூறுகின்றனர். பாகிஸ்தான் நம்மை விட பெரிய ஆளாய் வளர்ந்து வந்தால் அது இந்தியா இன்றியமைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று வலதுசார் கருதுகின்றனர். இந்த வகையில் இந்த சந்திப்பும் ஒப்பந்தங்களும் முக்கியமானதாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.